குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 16/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ பராவோ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 2ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இந்த இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே இருக்கிறோம். சுக்லபக்ஷத்திலே வளர்விரை. பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் தான தர்மங்கள் அன்றைக்கு செய்வது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நாளில் முன்னோர்களின் ஆசிகளை பெற வேண்டும் அப்படிங்கிறனால இன்னைக்கு அமாவாசை. அதனால இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அமிர்த யோகம் கூடிய இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப நல்லது. அதுல இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கு. கார்த்திகை விரதம் இருப்பதும் ரொம்ப நல்லது. சனிக்கிழமை கார்த்திகை விரதம்ல முருகனை நீங்கள் நினைக்கும் போது நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால இதையும் இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சதுர்த்தி திதி அப்படிங்கிற திதி 14வது திதி 3:58 காலையில இருக்கும். பின்பு அமாவாசை திதி வந்துவிடும். பரணி என்கிற நட்சத்திரம் இன்னைக்கு மாலை 5:54 வரைக்கும் இருக்கும். பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மாலை நேரத்தில் 9:30 10:30 மணி வரை, ராகு காலம் 9:10, குளிகை நேரம் 6:07, யமகண்டம் 1:03. கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை அருந்தி செல்வது நல்லது. இன்றைக்கு ரிஷப லக்னத்திலே 4 நாழிகையும் 36 வினாழியும் சூரிய பகவான் இருக்க போகிறார். 5:54 சூரிய உதயம். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரம் என்ற துலா ராசிக்குள்ளரை இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்றைக்கு கோச்சாரத்தின்படி சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிற மீனராசி, மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி மீனராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு எப்படி இருப்பாருன்னு பார்க்க போகிறோம், வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்திற்குள்ளர சந்திர பகவான் இருந்தவர் விரயஸ்தானத்துக்கு உங்க ராசிக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டார். பரணி கார்த்திகைங்கிறது உங்க ராசிக்குள்ளே இருக்கு. அங்க உட்கார்ந்துக்கிறார். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துக்காரர் இவர். அதனால உங்க மனசுல லாபத்தை பற்றின எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட தேவதையாக முருகனை நினைத்து கொள்ளுங்கள். அதுபோல நீங்கள் இன்றைக்கு 3, 6 என்ற எண்களை அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்தி அமாவாசை யோகத்தை பெறுவதற்கு தான தர்மங்களை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ள சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று. முருகனை நினைத்து கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் நல்லபடியா நடக்கும். 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படும். இன்றைய நாளில் உங்களுக்கு சர்வ அமாவாசை தினத்தினாலே முன்னோர்களின் திதி தர்ப்பணங்களை கொடுத்து தான தர்மங்கள் செய்யுங்கள். வளர்ச்சிகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உழைக்கிறேன் அதனால எனக்கு எந்த பலனும் இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க விசனப்படுவது எங்களுக்கு தெரிகிறது. நீங்க இன்றைய நாளிலே முக்கியமா அமாவாசை தர்ப்பணங்கள் செய்பவர்கள் செய்வதும், மற்றவர்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை உயர்த்தி விடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை மேம்படுத்துவார். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்துடன் வேலைகள் எல்லாம் செய்தீர்கள்னா நல்லது. ஏன்னா செவ்வாயுடன் சேர்ந்து கொண்டிருக்கிற சந்திர பகவான் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். காரியங்களை ஒரு சிதைத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நாளிலே உங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் செய்பவர்களுக்கு தர்ப்பணம் செய்து தான தர்மம் செய்வதும், மற்றவர்கள் முன்னோர்களை நினைத்து தான தர்மம் செய்வதும் நல்லது. கார்த்திகை விரதம் இருப்பதும் சிறந்தது. வாழ்க வளம். சிம்மராசி நண்பர்களே, பல விதத்திலும் பல கஷ்டங்கள் சார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு கார்த்திகை விரதம் இருப்பது ஒரு நல்ல வரப்பிரசாதம். அதுபோல இந்த சனிக்கிழமை அமாவாசை. அதனால இன்றைய நாளிலே முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். அதனால 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை துவக்குங்கள். வாழ்க வளத்துடன்.
கன்னிராசி நண்பர்களே, அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய இன்றைய நாள் கொஞ்சம் மாறி அப்படி திரும்புகிற ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நல்லா தான் இருக்க போகுது. பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முருகனின் அருளாலே அனைத்து விதமான நன்மைகளும் பெறப்போகிறீர்கள். தான தர்மங்கள் செய்வது இன்னைக்கு நல்லது. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, வெற்றியின் இலக்கை நீங்கள் இன்றைக்கு அடைக்கக்கூடிய நல்ல நாள். சுவாதி நட்சத்திரக்காரன் சித்திரை நட்சத்திரக்காரன் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி உங்களுக்கான தீர்மானமான முடிவுகளை இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா மற்றெல்லாம் ஓகே. 9, 2 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகனை மனதில் நினைந்து முன்னோர்களை நினைந்து தான தர்மங்கள் செய்யுங்கள். நல்ல காரியங்கள் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, மனதிலே அமைதியை குடிகொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். கொடுத்த காசெல்லாம் திரும்பி வரும். திறமைக்கு நிறைய பலன்கள் உண்டு. இன்றையே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுப்பதாக அமையும். அதனால் இன்னைக்கு நல்ல விஷயம். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பெல்லாம் இன்னைக்கு மனசில் பதியக்கூடிய ஒரு நல்ல நாள். 2, 1 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் மேலும் சிறப்பாக அமாவாசை தர்ப்பணங்கள் செய்வதும் முன்னோர்களுக்கான தான தர்மங்கள் செய்வதும் நல்லது. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிற அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே தேவையில்லாத குழப்பங்களையும் கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையெல்லாம் படபடப்பா பேசிடாதீங்க. முருகனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்து இந்த நாளை துவங்குங்கள். நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்காரர். அதனாலே கொஞ்சம் பரபரப்பை தவிர்த்து கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு காரியத்தை எல்லாம் செய்யுங்க. முடிந்தவரை இன்றைக்கு முருகனை நினைந்து கார்த்திகை விரதம் இருப்பது நல்லது. அமாவாசை தினமான இன்றைய நாள் சனிக்கிழமை என்று வருவதனாலே அவசியம் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். இதுவும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி இன்றைக்கு வரக்கூடிய நல்ல நாள். முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி நிலைக்கு கொடுப்பதற்காக இருக்கிறது. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் முன்னோர்களை நினைந்து செய்ய தான தர்மங்களும் இன்றைக்கு உங்களுக்கு சிறந்ததாக அமைய போகிறது. அதனால இந்த நாள் இனிய நாள். வாழ்க. மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் எதையுமே ஆராய்ந்து செய்யக்கூடிய நாள். எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்க யோசிச்சு நிதானிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான திறமைகளை வெளிக்கொணரக்கூடியதாக அமைகிறது. அதனால கொஞ்சம் ஆசையோட அன்போட அமைதியோட இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்யுங்க. கார்த்திகை விரதம் இருப்பது நல்லது. அமாவாசைக்கான தான தர்மங்கள் செய்வது கூடுதல் சிறப்பாகும். வாழ்க வளத்துடன்.